Hi viewers, welcome to Vidyalakshmi YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனுடைய கிளிப்பிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா +2 னுடைய ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் சாப்டர் நம்பர் 15 இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா உள்கட்டமைப்பு. இந்த உள்கட்டமைப்புக்காக நம்ம ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னோட பிஹைண்ட் சைடில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருப்போம், ஒரு கோட் கொடுத்துருப்பேன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கோட்டில் இருக்கும். எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு சொசைட்டி மேனேஜஸ் இட்ஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ். இப்போ இந்தியா மாதிரி ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸில் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இஸ் ஸ்கேர்ஸ், பற்றாக்குறை தான். அதில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதில் பற்றின ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு. இந்த உள்கட்டமைப்புன்றதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், இது ரிகார்டிங்கான ஒரு ஸ்மால் வீடியோஸ் தான். நம்ம அந்த டாபிக் தான் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோ செஷனில் நம்ம பார்க்குறோம். ஓகே, டு என்டர் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் லேர்னிங் அவுட்கம், அதாவது கற்றலின் நோக்கம். இதில் ரெண்டு கான்செப்ட் தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். த கான்செப்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியன் எக்கானமி. இப்போ இதிலே ஒரு ஐடியாக்குள்ளே வந்துட்டு இருப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல தெளிவாக கிளியராக கொடுத்துட்டாங்க. ஏன்னா அபவுட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏன்னா இது வந்து பேக் போன் ஆஃப் அ டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன். ஒரு நாட்டோட முக்கியமான வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், ரோட்வே, ரயில்வே அண்டு ஏர்வேஸ். Next, number 2, to understand the features of economic infrastructure and social infrastructure. So ரெண்டு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த நம்ம வீடியோ செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்ல இந்தியாவில் ஆல் த மீன்ஸ் இஸ் பாசிபிள். நமக்கு வந்து எல்லாமே ரோட்வே, ரயில்வே அண்டு ஏர்வேஸ். ரோட்வேஸை ஃபர்தராக 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணும்போது ரயில்வே அண்டு ரோட்ஸ். லேண்ட் டிரான்ஸ்போர்ட் ஜென்ரலாக காமனாக சொல்லும்போது லேண்ட் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவோம். ஃபர்தர் இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2. அது வந்து ரோட்வே அண்ட் ரயில்வே. ஆல் த மீன்ஸ் இஸ் பாசிபிள் இன் இந்தியா ஃபார் த சஸ்டெயின்ட் எக்கனாமிக் க்ரோத். ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும், கண்டிப்பாக நமக்கு வெல் கனெக்டட் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இது வந்து இட் இஸ் அ மஸ்ட். இது வந்து இந்தியாவில் இருக்கு. இந்தியா ஹேஸ் அ குட் நெட்வொர்க் ஆஃப் ரெயில், ரோட், கோஸ்டல் ஷிப்பிங் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். த டோட்டல் லென்த் ஆஃப் ரோட் பார்த்தீங்கன்னா 30 lakh kilometers. 30 lakh kilometers இருக்கு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் இன் த வேர்ல்ட். இதில் இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் இது. நெக்ஸ்ட், த மேஜர் இந்தியன் போர்ட்ஸ். நமக்கு ஆக்சுவலாக மேஜராக 13. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஆன் த வெஸ்ட் கோஸ்ட், 7 ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட். இதில் நம்ம மேஜராக இருக்கிறது மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். த மேஜர் ஆர் கல்கட்டா, மும்பை, விசாகப்பட்டினம் அண்ட் கோவா. They handle about 90% of seaborne trade. கடல் வழி வாணிபத்தில் 90% நம்ம இந்த மேஜராக இந்த 4 போர்ட்லேயே நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஆக்சுவலாக மேஜர் போர்ட்ஸ் ஆர் 13. இது இல்லாமல் 180 something ப்ளஸ் நமக்கு மினி போர்ட்ஸ்லாம், மைனர் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலாம் போக வேணாம் நம்ம இது வரைக்கும். ஏன்னா இது வந்து டைரக்ட் கான்செப்ட்னால இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். கல்கட்டா, மும்பை, விசாகப்பட்டினம் அண்ட் கோவா, தீஸ் அலோன் மேனேஜிங் 90%. நெக்ஸ்ட், நம்பர் 2, எனர்ஜி. ஸோ ப்ரீவியஸில் ஸ்லைடில் என்ன பார்த்தோம்னா இந்தியா ஹஸ் அ வெல் டெவலப்டு ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்குபையிங் 30 lakh square kilometer பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இப்போ எனர்ஜி சோர்சஸ். இந்த எனர்ஜியை வந்து we are classifying into 2, நான் ரெனியூவபிள் அண்டு ரெனியூவபிள். அதாவது திரும்ப கிடைக்கக்கூடியது, திரும்ப கிடைக்கிறதுனா இப்போ எக்ஸாம்பிள் கோல், அப்புறம் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு டாப்பிக்காக இங்கே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். இது வந்து 2 மார்க் as well as 3 மார்க் கொஸ்டினில் வரும். ரொம்ப முக்கியமானது. இட் cannot be renewed or reused. இட் ரெஃபர்ஸ் டு நான் ரெனியூவபிள். ஸோ இந்த ரெனியூவபிள் ரிசோர்சஸ், எனர்ஜி ரிசோர்ஸஸை நம்ம இங்கே கிளாஸிஃபை பண்ணுறோம். The energy sources which will get exhausted over a period. ஒரு certain period வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 liter ஆஃப் பெட்ரோல் பர்ச்சேஸ் பண்ணி பைக்கில் நான் ஃபில்அப் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 50 kilometer தான் அந்த பைக்கோட மைலேஜ். ஆஃப்டர் 50th kilometer it will be getting emptied, it will be exhausted. ஓகே, எக்ஸாம்பிள் கோல், ஆயில், கேஸ் எக்ஸெட்ரா. இப்போ ரெனியூவபிள் திரும்ப கிடைக்கக்கூடாது. சன்லைட், ஏர், வாட்டர் இதெல்லாம் சொல்லலாம். இட் கேன் பி ரெனியூவ்ட் ஆர் ரீயூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். திரும்ப நமக்கு கிடைக்கும். தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் டு நாட் எக்ஸாஸ்ட். எப்பயுமே இது கண்டிப்பாக குறையவே குறையாது. இதில் தீர்ந்தும் போகாது, நமக்கு திரும்ப கிடைக்கும். எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே நம்ம டைடல் எனர்ஜி, இது எல்லாமே இங்கே எக்ஸாம்பிளாக இன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கண்ட்ரிக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் மேன் பவர். மனிதனுடைய வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு பிக்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க.
இந்த இதை பார்த்தாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இல்லாமல் ஒரு பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இன்செர்ட் பண்ணிருக்கும். ஸோ இட் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் மேன் பவர். நம்ம ஏர்லி மேன் இல்லைனா நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் who lived in the mud house, இல்லைனா குடிசையில் இருந்திருப்பார், மண் குடிசையில் இருந்திருப்பார், இப்படிலாம் இருந்திருப்பார். அப்படியே படிப்படியே இன்னைக்கு நம்ம ஒரு இன்பில்ட் பக்கா இன்பில்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா. திஸ் இஸ் கால் த குவாலிட்டி ஆஃப் மேன். இதுதான் குவாலிட்டி. அண்ட் கான்ட்ரிபியூட் இன்டைரக்ட்லி டுவர்ட்ஸ் த growth ஆஃப் அன் எக்கானமி. அதுதான் ஒரு நாட்டோட வளர்ச்சி அது காமிக்குது. பிகாஸ் த பீப்புள் who are living in hut house இல்லைனா mud houseனா their infrastructure is very low, their economy is also very low. இப்போ நம்ம வெல் டெவலப்டு மாறினா இட் ஷோஸ் அ குவாலிட்டி. ஓகே, தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் அவுட் சைட் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து அவுட் சைட், வெளியில். தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்கூல், காலேஜஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக காமிக்கிறோம். ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர் சிவிக் கம்யூனிட்டிஸ். ஒரு பர்டிகுலர் டவுனை வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சோஷியல் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுனா இதெல்லாம் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர் சிவிக் கம்யூனிட்டிஸ், எல்லா சகல வசதியும் அங்கே கிடைக்கும். அதனால தான் அந்த இடத்த, அந்த நகரத்தை நோக்கி மக்கள் மைக்ரேட் ஆகிறாங்க. It is a fact, one of the reason for the low productivity of Indian workers. மற்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னா மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த லோ ப்ரொடக்டிவிட்டி. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லாட் ஆஃப் ரீசன்ஸ். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லலாம், எஜுகேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம், இப்படி நிறைய அது பின்னாடி நிறைய கேட்டகரிஸை ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்லா கவனிங்க. இட் இஸ் அ ஃபேக்ட் that one of the reason for the low productivity of Indian workers is a lack of development. இதுதான் காரணம், lack of development of social infrastructure. Okay, next education. impart education, அதாவது ஃபீல்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கிறது. impart education டைரக்டாக வந்து practical education சொல்லலாம். on an organized basis date back to the days of Gurukula in India. அது மாதிரி தான் இருந்தது, அடிப்படையாக அப்படி தான் இருந்தது. நம்மளோட குருகுல கல்வின்றது இப்படி தான் இருந்தது. ஏன்னா இன்பார்ன் பை பர்த் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு எல்லாருக்குமே வந்து இன்பார்ன் டேலண்ட்னு ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் எல்லாமே எப்போ வெளியே வரும்னா சம்மன் கெட்டிங் ஐடென்டிஃபை அஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா லெவலில் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு, ஒரு டாக்டர், ஒரு எனி ஆஃப் த ஃபீல்டு, ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் பர்சன் ஹைலைட்டாக சம்மன் டியூன் டீம், யாரோ ஒருத்தர் என்ன பண்ணார், கரெக்டாக அவருடைய டேலண்ட்டை பார்த்து அவரை டியூன் பண்ணான். தட் இஸ் வை பிகம் பாப்புலர். அது மாதிரி அந்த ஒரு பாப்புலாரிட்டி வெளியே கொண்டு வர ஒரு சிஸ்டம் தான் அந்த குருகுல். அப்படிதான் இருந்தது நம்மளுடைய. அண்ட் ஆஃப்டர் தட் இட் கெட் பீன் சேஞ்ச்டு. சின்ஸ் தென் த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஹாஸ் ஃப்ளோரிஷ்ட் அண்ட் டெவலப்ட் வித் த க்ரோயிங் நீட்ஸ் ஆஃப் த எக்கானமி. அது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். அது நான் ஏன் நம்மளுடைய படிப்பு என்ன, வாட் இஸ் மை எய்ம், ஒய் ஐ எம் ஸ்டடிங் திஸ், வாட் இஸ் அ யூஸ், வாட் இஸ் அ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நம்மளுடைய அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். த மினிஸ்ட்ரி ஆஃப், இதுக்காக தான் நம்ம ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம், கால்டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எம்ஹெச்ஆர்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எம்ஹெச்ஆர்டி. இன் இந்தியா ஃபார்முலேட், இவங்க தான் எஜுகேஷன் பாலிசியை மேனேஜ் பண்ணா. தே ஆர் ஃபார்முலேட்டிங் எஜுகேஷன் பாலிசி இன் இந்தியா அண்ட் ஆல்சோ அண்டர்டேக் எஜுகேஷன் ப்ரோக்ரஸ். த எஜுகேஷன் சிஸ்டம் இது வந்து நம்ம டோட்டலாக 6 லெவல்ஸில் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நர்சரி, ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, அதில் வந்து கிராஜுவேஷன், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம 6 லெவல் வச்சுருக்கோம். எஜுகேஷன் இன் இந்தியா ஃப்ளோஸ் இப்போ அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நம்ம 10+2 பேட்டர்ன், அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃப்ரம் 10+2 டோட்டலாக 12. ஓகே, ஃபார் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அக்ரிடேஷன் ஆஃப் த யூனிவர்சிட்டி, இது வந்து யூஜிசினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்தாச்சு. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யூஜிசி ஆக்ட், இட் இஸ் கெட்டிங் டிசைடட். இதை யார் டிசைட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். நெக்ஸ்ட் ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்தது எஜுகேஷன். அந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற பிரான்ச்சஸை பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்பர் 1 எஜுகேஷன் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு see the ஹெல்த். அடுத்த டாபிக், ஹெல்த் இன் இந்தியா இஸ் எ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணா எல்லாமே அவங்களால பாவம்னா என்ன பண்ணா, தே கேவ் த மேக்ஸிமம் அந்த பாசிபிலிட்டி, என்னென்னலாம் ஒர்க்கெல்லாம் பிரித்து கொடுக்கலாமோ அது மாதிரி ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் ஹெல்த்தை வந்து யார்கிட்ட கொடுத்துருவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த். அதுக்காக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்க மாட்டாங்கல்ல, தே வில் சூப்பர்வைஸ். கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர்
formulate the various health care projects, national level projects, state level project design பண்றது எல்லாமே அவங்க தான். அதை என்ன பண்ணா they are handing over to state. The administration of health industry in India as well as the technical needs of health sector are the responsibility of, இது யாருடைய கண்ட்ரோலர்னா Ministry of Health and Welfare. Education எப்படி Ministry of Education Human Resource Development இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்துக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு, அதுதான் Ministry of Health and Welfare, Health Care and Welfare அப்படின்னு கூட சொல்லலாம். Health care in India has many forms. நிறைய சிஸ்டம் இருக்கு நமக்கு. என்னென்ன சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யுனானி, ஹெர்பல் கேர், ஹோமியோபதி, அலோபதி, யோகா அண்ட் மெனி மோர். இது எல்லாமே brought under a single window, ஒரு கூரையின் கீழ், under the one roof அப்படின்னா all medical system are now under one ministry. இது எல்லாமே brought under one roof, ஒரு கூரையின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா ஆயுஷ். It is called ஆயுஷ். நெக்ஸ்ட், ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு தான். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடியே சொன்ன ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் அண்டு மெயினாக இந்தியானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் செட்டப். அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அபவுட் த எஜுகேஷன். இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஷார்ட் ஃபார்மில் MHRDன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல்னா UGCக்குள்ளே வந்துடுறாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அடுத்து ஹெல்த்து, there are different forms in India but everything brought under one roof called Ayush அப்படின்னு பார்த்தோம். Then finally as usual எப்பயுமே ஒரு செஷன் முடியும் போது என்ன பண்ணோம், we have to do two important things. One is activity, another one assessment. Activityல 3 activities we need to do as a group activity. First form group and discuss about the transport system. ரோட்வேஸ் தனியாக, ரயில்வே தனியாக, ஏர்வேஸ் தனியாக, வாட்டர்வேஸ் தனியாக, தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எவ்வளோ லென்த்து, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன், என்ன மாடர்ன் மெத்தட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இப்படி எல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தட். நெக்ஸ்ட் நம்பர் 2, இண்டிவிஜுவலி வாட் ஆர் த ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அண்டு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டகரி பண்ணலாம். இண்டிவிஜுவலி யூ கேன் டிஸ்கஸ். இது எல்லாமே டிஸ்கஷன் தான். நெக்ஸ்ட் இது மட்டும்தான் ரைட்டிங். ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஜென்ரலாக நீங்கள் கேதர் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷனை கேஸ் ஸ்டடி பண்ணி நீங்கள் ஒரு எஸ்ஏ எழுதுங்க. தென் அசஸ்மெண்ட், நம்ம செய்ய வேண்டிய பேசிக்கான அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, செல்ஃப் எவாலுவேஷன். நம்பர் 1, கிவ் த மீனிங் ஆஃப் நான் ரெனியூவபிள் எனர்ஜி, எக்ஸாம்பிளோட ப்ரெசென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்பர் 2, எக்ஸ்பிளைன் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் நம்பர் 3, டிஃபைன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா. அண்ட் ஃபைனலி ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். இது எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நமக்கு போர்டு எக்ஸாமுக்கு ஓரியன்டான கொஸ்டின்ஸ். ஸோ கேஸ் ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட்டாக செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி ஆஸ் யூஷுவல் I want to say thank you all. Thank you for watching the video.